போதிய வசதிகள் செய்திருக்கிறார்கள். ஒரு 3 கட்ட பாதுகாப்பு அடுக்குகள் என்ற வகையில் இங்கே உள்ளே வருபவர்களையும் சோதித்து தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். இங்கே பாதுகாப்பிற்காக இருக்கும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை என்று. அதையும் ஒரு பரிந்துரையாக, ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுவும் செய்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். சிசிடிவி கேமரா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 4 கேமரா அப்படின்றத பொறுத்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு 24 மானிட்டர்ஸ் அது மாதிரின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா சைட்லையும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலேயே சிஏஎஸ்எஃப் இவங்க வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் 2 பேர் அப்படின்ற மாதிரி. வெளியிலும் போலீஸ் வந்து போதிய அளவிற்கு பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அதை அவர்கள் சோதனை செய்து அனுப்பும் விதமாகத்தான் இருக்கிறது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இல்லை, அதாவது இப்போது இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது 2மே வந்து பொருத்தணும். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆப்வியஸ்லி வேலை செய்யாது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் என்ன மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 40 இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு, ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு 1.5 மாதத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கிவிடும். அதாவது எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை. நாளைக்கு என்னன்னாலும் ஒரே இதுதான். எங்களுக்கு 1 மாதம் கழிச்சு என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது. அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியணும். அதனால் எங்களுக்கு வந்து அதை வெயிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.